வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. இந்த ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் இந்த 65 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குரிமையை இல்லாம பீகார்ல காலி பண்ணாங்க பாத்தீங்களா? இதுக்கு எதிராகவும், அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் எப்படி பொய்யான வாக்குப்பட்டியலை உருவாக்கி இது மூலியமா இத்தனை லட்சம் போலி வாக்காளர்களை உள்ள சேர்த்திருக்காங்க, கிட்டத்தட்ட 5 வகையா அவங்க வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணி இந்த மாதிரி வாக்காளர்களை உள்ள சேர்த்திருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு பெரிய உண்மையை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சார் பாத்தீங்களா? இதுக்காகவும் பீகார்ல ஒரு மிகப்பெரிய பேரணியை வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்தில் 23 மாவட்டங்கள்ல 16 நாட்கள் மேலாக 1300 கிலோமீட்டர் மேல இவர் வந்து இந்த யாத்திரையை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இவர் போற பக்கம்லாம் மக்கள் வெள்ளம் மட்டும் வருதா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்ல, மழை வெள்ளமும் வருது, வெப்பமும் பார்க்கல, சேருன்னு பார்க்கல, சகதின்னு பார்க்கல, ஒரு சின்ன சந்து அப்படின்னு பார்க்கல, எல்லா இடத்துக்கும் மக்களை போய் நேரடியாக அவர் வந்து களத்தில் சந்திக்கிறாங்க. மக்களும் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த யாத்திரையை போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மக்கள் எப்படி கூட்டமாக வந்து அவர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே எல்லாருடைய ஓட்டு உரிமையவே, அதாவது ஒரு இந்தியாவில் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓட்டு உரிமை மட்டும்தான். அந்த உரிமையே இல்லாமல் காலி பண்ணுற வேலையை பிஜேபி அரசு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு குரல் கொடுக்கிற விதமா ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு களத்துல நின்றுட்டு இருந்தாரு. அதுக்கு வலு சேர்க்கிற விதமா இன்னைக்கு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவரோட கை கோக்க போறாங்க. இந்த பேரணியை மேலும் வரலாற்று சிறப்பு மிக்க பேரணி, அதாவது இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்திருக்க இந்த பேரணிக்கு நாங்களும் உங்களோட நிக்கிறோம். இது ராகுல் காந்தி அவர்கள் நடத்துற போராட்டம் மட்டும் கிடையாது, எங்களோட பிரச்சனையும் கூட. சொல்ல போனா இது பிஜேபி ஆளாத எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய எச்சரிக்கை தான். அதாவது இவங்க எங்கெங்கெல்லாம் கால் ஊன முடியலையோ, எங்கெங்கெல்லாம் இவங்க போய் நிக்க முடியலையோ அங்கெல்லாம் இந்த வேலையை அவங்க கண்டிப்பா செய்வாங்க. இது முதல்ல வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் மம்தா பானர்ஜி அவங்க ரொம்ப கிளியரா சொன்னாங்க, எஸ்ஐஆர்லாம் இவங்க கொண்டு வரல, இவங்க கொண்டு வரது அப்படின்றது இந்த மாதிரி யார் யாரெல்லாம் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறாங்க, இல்ல பாஜக தவிர்த்து யார் யாரெல்லாம் மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, முஸ்லீம்களும் சிறுபான்மையினரும் ஓட்டு போடுறாங்க, அப்ப அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட வைக்க முடியாது கடைசி வரைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஓட்டே இல்லாம பண்ணுவோம் அப்படின்னு முதல்ல அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாங்க. ரொம்ப கிளியரா சொன்னாங்க, இது ஓட்டு உரிமை மட்டும் இல்ல, குடியுரிமையை வந்து பின்னாடி கொண்டு வராங்க, பின்வாசல் வழியா குடியுரிமையை வந்து நிரூபிக்க வைக்கிறதுக்கான வேலையை அவங்க பாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அது உண்மையாயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க முதல்ல எஸ்ஐஆர் உள்ள கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க சில பேர் குடியேறிட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து எப்படி இங்கே ஓட்டு போடலாம், அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையே இல்லை, அதனால அவங்களுடைய இதுக்கே அவங்களோட நாட்டுக்கே நாங்கள் அவங்கள வந்து திருப்பி அனுப்ப போகிறோம் அப்படின்னு ஒரு 11 டாக்குமெண்ட்டை கேட்டாங்க. அதுவும் அவங்க கேட்டதா ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1987 பிறந்தவங்களுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட், எந்த மாநிலத்தில் நீங்கள் பிறந்தீங்க, இந்த டேட்டில் இந்த தேதிக்கு மேலே இந்த ஊரில் நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்ற சமர்ப்பிக்கவே முடியாத 11 டாக்குமெண்ட் எல்லாம் அவங்களை கேட்க வச்சு அதை சப்மிட் பண்ண முடியாதவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம போய் பார்த்தோம். பீகார்ல பெரும்பான்மையா இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் எங்கெல்லாம் திக்கா இருக்கோ அங்கெல்லாம் அதிகப்படியான ஓட்டு உரிமை, அதாவது வாக்காளர்களை வந்து நீக்கி இருக்காங்க. அதுலயும் பெண்களுடைய வாக்குரிமை, அதாவது வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொந்த குடிமக்களுக்கே வந்து தனக்கு ஓட்டு போடலை அப்படின்ற காரணத்துக்காக அவங்களோட ஓட்டு உரிமையை பறிக்கிற வேலையில பிஜேபி இறங்கி இருக்கு. இதை இப்படியே விட்டா நாளைக்கு வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களை தவிர்த்து நாட்டில் யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்ற நிலைமைக்கு இதை கொண்டு போய் நிறுத்திட்டோம் அப்படின்னா இன்னைக்கு காலத்துல ராகுல் காந்தி அவர்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 5 சிஎம், அதாவது 5 மாநில முதல்வர்கள் வந்து உள்ள களத்துக்கு வராங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா அவர்கள், இமாச்சல பிரதேசோடைய முதல்வர் சுக்வேந்திர சிங், இது மட்டும் ஜார்க்கண்டோடைய முதல்வர் ஹேமந்த் சோரன், தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி, அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோடைய எம்பி பிரியங்கா காந்தி அவர்கள், இன்னும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றா சேர்றாங்க. இதை நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தோம். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸை வந்து கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வச்ச உடனே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும், எல்லா மாநிலத்திலையும் மக்கள் கொந்தளிச்சு எழுவாங்க, மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தேர்தலே இங்க சூறையாடப்பட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் கொண்டு வந்து முன்வைக்கிறாரு. இதுக்கு பதில் சொல்ல முடியல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால். அவங்க வந்து சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த பிரமாண பத்திரத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு. அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு,
நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம், அதாவது இந்த முக்கியமாக இந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, எலெக்ஷன் கமிஷனுடைய தலைமைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 3 பேர் மீது கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கான ஒரு மோசடியில் இறங்கி இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கர்நாடகா, ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் இருந்துதான் அவர் சில எக்ஸாம்பிள், குறிப்பாக கர்நாடகாவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியை எடுத்துதான் அவர் வந்து உண்மையை நம்மளுக்கு சொன்னார். அவர் இப்போ சொல்லியிருக்காரு, நான் இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற மக்களவை தொகுதியிலும் போய் இதே மாதிரி எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிப்பேன். அப்படி கண்டுபிடிக்கிற பட்சத்தில் இந்த ஒட்டுமொத்த நாடே உங்களை வந்து கேட்கும், நீங்க பிரமாண பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்கும். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்படி ஒரு பேரணி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதை வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியோட இந்த பேரணி வந்து நிறைவடைய இருக்கிறது. ஸோ இந்த இறுதி கட்டத்தில் தான் இந்த 5 மாநில முதல்வர்களும் மற்றும் எல்லாரும் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த பேரணியை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேரணியா மாத்த போறாங்க. அதை நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லை. இந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பேரணி நடத்துறாரு, மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு எப்படி எல்லாம் வாக்குகள் திருடப்பட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மக்கள் கிட்டே நேரடியாக சந்திச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அதே மாதிரி இந்த பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய இடையே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இறங்கியிருக்காங்க. அது எப்படி நீங்க இந்த 11 டாக்குமெண்ட் மட்டும் தான் நீங்க வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்வீங்க? நாங்க சொல்றோம், நீங்க இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து இல்ல அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன இது இருக்கு? 65 லட்சம் பேர்ல 20 லட்சம் பேர் செத்துட்டாங்கன்றீங்க, 26 லட்சம் பேர் காணாம போயிட்டான்றீங்க. அப்ப பேர் லிஸ்ட்டை கொடுங்க. ஒரு ஓப்பன் ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை நீங்க சொல்றதுல. சும்மா பொதுவா இத்தனை பேர் செத்துட்டா, இத்தனை பேர் காணாம போனா, இத்தனை பேருக்கு 2 இடத்துல இருக்கு, அதனால அவங்களெல்லாம் நீக்கிட்டேன்றீங்களா? செத்து போனவங்களோட பேர் லிஸ்ட்டை கொடுங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தார். இறந்தவர்களோட நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது? உயிரோட இருக்கிறவங்கள இறந்துட்டதா சொல்லி இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு வேலையை பார்த்தது எல்லாருக்கும் அப்பட்டமாக நிரூபணமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து இந்த வெளிப்படைத்தன்மை நீங்க சமர்ப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தது. அதன் காரணமாக தான் பின்னால எலெக்ஷன் கமிஷன் அந்த டீட்டெயிலை வந்து வெளியிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் இன்னொரு அதிரடியான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கேட்குறாங்க இல்லையா, இந்த 11 டாக்குமெண்ட், இந்த 11 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சமர்ப்பிச்சாலும் சரி, அது இல்லைன்ற பட்சத்தில் இனி ஆதார் கார்டை நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும். என்னன்னு சொல்றாங்க, இந்த ஆதார் கார்டை நீங்க கேட்குறீங்களா, இந்த 11 டாக்குமெண்ட் அது இல்லைன்னா ஆதார் கார்டை நாங்க வந்து ஏத்துக்க முடியாது, ப்ரூஃபா ஏத்துக்க முடியாது நீங்க சொன்னீங்கல்ல, அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. அந்த 65 லட்சம் பேர்ல யார் யாரெல்லாம் மறுபடியும் தன்னோட உரிமையை கோரி வந்திருக்காங்க, எங்களுக்கு வாக்கு உரிமை இருக்கு அப்படின்னு உரிமை கோரி திருப்பி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஆதார் அட்டையை ஆதாரமா நீங்க எடுத்துக்கிட்டு அவங்கள வாக்காளர் பட்டியல திருப்பி சேர்க்கறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவு கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு விஷயத்தையும், அதாவது உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, 1.6 lakhs இவ்வளோ பேர் இருக்கீங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன தகவல் சொல்லுதுன்னா, நாங்கள் இத்தனை பேரை நீக்கணும், இத்தனை பேரை புதுசாக சேர்த்துருக்கோம், ஆனால் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க எவ்வளோ பேர்னா வெறும் 2 பேர் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பாயிண்ட் சொல்லுது. இதை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டோடைய நீதிபதி வந்து ஆடி போறாரு. 2 பேர் தான் இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா, அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஏன் இந்த கட்சிக்கும் பொதுமக்களுக்கும் இவ்வளோ பெரிய இடைவெளி, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு உதவி செய்கிற விதமா இந்த கட்சிகள் போய் அவங்க மக்களோட மக்களாக நின்று இருக்கணும், அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும். மாறா வெறும் 2 எதிர்ப்பு தான் வந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கே அதிர்ச்சி கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக இனி எல்லா கட்சியும், அதாவது எல்லா கட்சியும் அவங்களோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் உரிமை கோரி வந்திருக்காங்களோ, அதாவது நீங்க ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணலாம், யார் யாரெல்லாம் மறுபடியும் எங்களை வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்ல சேருங்க அப்படின்னு தன்னோட உரிமை கோரி வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும், மறுபடியும் அதில் சேர்க்கறதுக்கு களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக நீங்கள் நிற்கணும். எங்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்ற தகவலையும் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இப்படி சுப்ரீம் கோர்ட் ஆதார் அட்டையை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆதாரமாக எடுத்துக்கணும்னு சொல்றத காங்கிரஸும் வந்து வரவேற்றிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த அதிரடியான உத்தரவுக்கு
காங்கிரஸோட தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கொடூர தாக்குதல்ல இருந்து நம்மலாம் தப்பிச்சிருக்கோம், ஜனநாயகம் தப்பிச்சிருக்கு, தேர்தலோடைய மதிப்புன்றதே இங்கே இழந்துருச்சு, தேர்தலுக்கான மதிப்புன்றதே எலெக்ஷன் கமிஷனோட இந்த நடத்தையால போயிருச்சு. இப்போ அந்த பட்டியலை எடுத்து பார்த்தோன்னா ஒரு நிறைய பேருக்கு அதில் அட்ரஸ் இல்லை, வீட்டு நம்பர் 0, அதில் இருக்க ஃபோட்டோ யாருன்னு தெரியல, ஒரு ஆளுக்கு பல ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்க, ஒரே வீட்டில் பல பேருக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்குது. இந்த மாதிரி கண்ணுக்கு எதிராகவே நம்மளுக்கு வந்து தெரியுது. இறந்து போனவங்களாம் உயிரோட வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களோட. ஸோ எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ தூரம் இந்த விஷயத்தில், அதாவது இந்த ஓட்டு உரிமை விஷயத்தில் எவ்வளோ தூரம் அட்டூழியம் பண்ணியிருக்கு அப்படின்றத தோலுரித்து காமிச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். ஸோ இவங்க எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் இந்த பேரணியில் ஒன்று சேர்ந்து இந்த பேரணியை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேரணி, அதாவது ஜனநாயகத்தோடைய ஒரு முக்கிய கடமை ஓட்டு போடுறது. அப்படி ஒரு ஓட்டு போடுற விஷயத்தையே இல்லாமல் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுக்குலாம் ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னு இல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு தான் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் இல்லை, எல்லா முக்கிய தலைவர்களும், குறிப்பாக இந்த 5 மாநில முதல்வர்களும் அவங்களோட கையோட கை சேர்த்து தோளோட தோள் கொடுக்கறதுக்காக இந்த போராட்டத்தில் முன் வச்சிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாத்திரையை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, இந்த குழுவில் ஒரு முக்கிய தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தை பாருங்க, இந்த கூட்டம்லாம் நாங்கள் ஏதோ பஸ் வச்சு புடவை கொடுத்து தட்டு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, அந்த பேரணியை ஏற்படுத்துகிற அந்த குழு இருக்குது பார்த்தீங்களா, நிர்வாக குழு, அவங்க சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, எடப்பாடி அவர்களுடைய இந்த புகழ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பீகார் வரையும் போய் சேர்ந்துருக்கு, நார்த் வரையும் சேர்ந்துருக்கு. ஏன்னா அவர் எப்படியெல்லாம் கூட்டத்தை கூட்டிகிட்டு வராரு அப்படின்றத இன்னைக்கு மீடியாவில் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கோனவோ, ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வர மாதிரியான கூட்டம் இது இல்லை. மக்கள் தன்னெழுச்சியாக ராகுல் அவர்கள் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இது இதோடு முடிகிற பிரச்சனை கிடையாது, இந்த பீகாருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்து பாஜக ஆளாத மாநிலங்களான வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அவங்களுக்கு தான் குறி வச்சு இந்த இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே இதை எப்படி கையாள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி அவர்களும் ஒரு பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஓட்டு, அதாவது ஒரு நபருடைய ஓட்டு கூட நீங்க இல்லாம பண்ணக்கூடாது, நியாயமா ஓட்டு உரிமை இருக்க ஒருத்தருடைய ஓட்டு உரிமையை இல்லாம பண்ணா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களும் தன்னுடைய கண்டனத்தை இப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சரியான தேதி சொல்லப்படலை, ஆனா எங்களுக்கு ரொம்ப வெகு விரைவிலே எங்களை வந்து நெருங்கிட்டு இருக்கு பாஜக. இது உண்மையிலே பீகாருக்கான ஒரு டார்கெட் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக முன்னாடிலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜக வந்து அங்கே கூட்டணியோட தான் பீகாரில் நிதிஷ் கூட எல்லா அட்டூழியும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டார்கெட்டே வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் தான், குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இங்கே வந்து புலம்பெயர்ந்தவங்களுடைய ஓட்டு தான் எங்களுக்கு நிறைய விழுந்துட்டு இருக்கு, அந்த ஓட்டை கட் பண்ணிட்டா நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்டும் நினச்சி பாஜக இப்படி செஞ்சுட்டு இருக்கு. அதனால எங்களுக்கான ஒரு பேரிடியாக தான் இது வந்து நிற்கும். ஆனால் அதை பார்த்துட்டு நான் கையை கட்டி வேடி பார்த்துட்டு நிற்க மாட்டேன். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெஸ்ட் பெங்காலில் இது வந்து வெடிக்க போகுது அப்படின்றது அவங்களுடைய கருத்துல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராகவும் இப்படி வாக்காளருடைய உரிமையை பறிக்கிற விதமாக ஒரு SIR அப்படின்ற கொண்டு வந்து வாக்காளருடைய உரிமையை பறிக்கிற விதமாகவும் பாஜக செய்கிற அட்டூழியங்களை எப்படி ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் அவருடைய கூட்டணி கட்சி தலைவரோடு சேர்ந்து முறியடிக்க போறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.